இப்போ ரிலீஸ் ஆகிற தமிழ் படங்களோட டைட்டிலில் வாயிலே நுழைய மாட்டேங்குதுங்க. தூய தமிழ்ல பேர் வைக்கணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் நம்ம பேசுற பேச்சு வழக்குலையாவது பேர் வைக்கலாம். இது கூட பரவாயில்லைங்க. சில படத்தோட டைட்டில நம்ம வெளியில கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு டபுள் மீனிங்ல படத்துக்கு டைட்டில் வைக்கிறாங்க. அந்த காலத்துல ரிலீஸ் ஆன படங்களோட டைட்டில் எல்லாமே எல்லாருக்கும் புரியுற மாதிரி எளிமையான தமிழ்ல தான் இருக்கும். நடிகர் திலகம், சிவாஜி கணேசன் அண்ட் KR விஜயா நடிச்ச படம் தான் ஊட்டி வரை உறவு. இந்த படத்துக்கு டைட்டில் எப்படி சூஸ் பண்ணாங்க, அந்த படத்தோட ரிலீஸ்ல நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அதை பத்தி இந்த நிகழ்ச்சியில திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனருமான சித்ரா லட்சுமணன் சார் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. 52 ஆண்டுகளுக்கு முன்னாலே நவம்பர் 1ஆம் தேதி தீபாவளி தினத்தன்று வெளியான திரைப்படம் தான் ஊட்டி வரை உறவு. ஸ்ரீதருடைய இயக்கத்திலே உருவான அந்த படத்திலே சிவாஜி கணேசனும் KR விஜயாவும் ஜோடியாக நடித்திருந்தனர். அந்த ஆண்டு தீபாவளிக்கு சிவாஜியும் KR விஜயாவும் ஜோடியாக நடித்த இன்னொரு படமும் திரைக்கு வந்தது. அந்த படத்துடைய பெயர் இரு மலர்கள். AC திருலோச்சந்தர் இயக்கியிருந்த அந்த படத்திலே இன்னொரு கதாநாயகியும் இடம்பெற்றிருந்தார். அவர் பத்மினி. தன்னுடைய நெருங்கிய நண்பரான கோவை செயனுக்காக ஸ்ரீதர் உருவாக்கிய சுமை தாங்கி திரைப்படம் விமர்சன ரீதியாக மிகப்பெரிய பாராட்டுதலை ஸ்ரீதருக்கு பெற்றுத்தந்தது என்றாலும் வசூல் ரீதியாக வெற்றி படமாக அமையவில்லை. அதனால் அந்த படத்தை தொடர்ந்து தனக்கு மீண்டும் ஒரு படத்தை இயக்கி தருமாறு கோவை செயன் ஸ்ரீதர்கிட்ட கேட்டார். அப்போது வெண்ணிராடி படத்தினுடைய படப்பிடிப்பிலே ஸ்ரீதர் பிஸியாக இருந்த காரணத்தினால அந்த படம் முடிவடைந்த பிறகு கோவை செயனுக்காக ஒரு படத்தை உருவாக்க ஒப்புக்கொண்டார். அந்த படம் தான் ஊட்டி வரை உறவு. தொடர்ந்து 10 நாட்கள் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பை நடத்தினார் ஸ்ரீதர். படப்பிடிப்பை நடத்தி முடிச்சுட்டு படத்தை போட்டு பார்த்தபோது படம் அவருக்கு அவ்வளோ திருப்தியாக அமையலை. அதனால் கோவை செயனை அழைத்து, இந்த படம் எனக்கு இன்னும் அவ்வளோ திருப்தியாக அமையலை, அதனால் இதை அப்படியே தூக்கி வச்சிரும், நான் இன்னொரு கதையை எழுதித்தரேன், அந்த கதையை படமாக்குவோம் என்று கோவை செயனிடம் கூறினார். படத்தை எடுத்தவருக்கே படம் பிடிக்கலன்னும் போது அந்த படத்தை தொடர்றதில்லை, எந்த அர்த்தமும் இல்லை என்பதை உணர்ந்த கோவை செயன் அந்த படத்தை அப்படியே நிறுத்திவிட்டார். அதற்கு பின்னாலே காலமெல்லாம் காத்திருப்பேன் என்ற பெயரிலே இன்னொரு கதையை எழுதி அந்த படத்தினுடைய படப்பிடிப்பை தொடங்கினார் ஸ்ரீதர். 2 நாள் படப்பிடிப்பு நடந்தது. இந்த முறை கோவை செயனுக்கு அந்த படம் பிடிக்கல. முதல்ல ஸ்ரீதர் எடுத்த படம் ஸ்ரீதருக்கு பிடிக்கல. 2வது முறையாக ஸ்ரீதர் எடுத்த படம் படத்தினுடைய தயாரிப்பாளரான கோவை செயனுக்கு பிடிக்கல. ஸ்ரீதர், நீங்கள் நிச்சயமாக இதை விட சூப்பராக கதை எழுதக்கூடிய ஆள், இந்த படத்தை பொறுத்துக்கு இதில் உங்கள் டச்சே இல்லை, அதனால் இந்த படத்தை அப்படியே தூக்கி போட்டுருவோம், நீங்கள் வேறு கதை எழுதுங்க, அதை படம் எடுப்போம் என்றார் கோவை செயன். அவர் அப்படி சொன்ன உடனே ஸ்ரீதரும் அதற்கு ஒப்புக்கொண்டார். 2 நாட்கள் படப்பிடிப்புக்கு பின்னாலே காலமெல்லாம் காத்திருப்பேன் என்ற பெயரிலே தொடங்கப்பட்ட அந்த படம் நின்று போனதில் வெளியில் வேறு விதமான வதந்திகள் பரவத் தொடங்கின. சிவாஜியும் ஜெயலலிதாவும் போட்டு ஸ்ரீதர் படம் எடுத்தார், அந்த படத்தில் நடிக்கக்கூடாதுன்னு MGR ஜெயலலிதா தடுத்துட்டதுனால அந்த படத்துடைய படப்பிடிப்பு அப்படியே நின்று போயிற்று என்ற ஒரு வதந்தியை மிகவும் ஸ்ட்ராங்காக இண்டஸ்ட்ரியிலே சிலர் பரப்பினார்கள். அதற்கு அடுத்த சில வாரங்களுக்கு ஜெயலலிதா இந்த படத்தில் நடிக்கவே இல்லை, ஆரம்பத்திலேருந்து இந்த படத்தில் கதாநாயகி KR விஜயா தான் என்று விளக்கம் சொல்வதே ஸ்ரீதருக்கு வேலையாக போனது. இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நின்ற உடனே அடுத்து என்ன பண்ணலாம் என்று யோசித்த ஸ்ரீதர் கொஞ்சம் நகைச்சுவை கலந்து ஒரு கதையை உருவாக்கலாம் என்று நினைத்தார். நகைச்சுவை இழையோடு ஒரு கதையை தயார் செய்வது என்று முடிவெடுத்த ஸ்ரீதர் சித்ராலயா கோப்புடன் பீச்சுக்கு சென்ற அடுத்த 2 மணி நேரத்தில் அந்த கதை உருவாகிவிட்டதாக ஒரு புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார் சித்ராலயா கோப்பு. இப்போ கதை தயார், படத்துக்கு பேர் வைக்கணும்ல. ஸ்ரீதர் முதல்ல அந்த படத்துக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா? வயது 16 ஜாக்கிரதை. இந்த டைட்டில் பல பேருக்கு பிடிக்கல, அதனால் அந்த டைட்டில் எல்லோரும் மாற்றுவது என்று முடிவு செய்தார். அந்த காலகட்டத்தில் கதைக்கேற்ப பொருத்தமான டைட்டில் அமையலைன்னா யூனிட் மெம்பரிடம் போட்டி வைப்பது வழக்கம். போட்டி வச்சு யார் சிறந்த டைட்டிலை தரீங்களோ அவங்களுக்கு பரிசு என்று அறிவிப்பார்கள். MGR நடித்த திருடாத படத்தினுடைய டைட்டில் கூட இப்படி ஒரு போட்டி வைத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட டைட்டில் தான். அப்படி ஒரு டைட்டில் அந்த படத்துக்கு கொடுத்தவர் கதாசிரியரான மா லட்சுமணன். இப்போ ஸ்ரீதர் எழுதிய கதைக்கு டைட்டில் கொடுக்குறவங்களுக்கு 100 ரூபாய் பரிசு என்று அறிவித்தார் ஸ்ரீதர். 100 ரூபாய் பரிசுன்னு அறிவித்ததிலேயே ஒரு மிகப்பெரிய சிக்கல் எழுந்தது. யார் சொல்கிற டைட்டிலையும் அடுத்த ஆள் ஒத்துக்கிறது இல்லை, ஏன்னா பரிசு அவருக்கு போய்டும்ல. அதனால் எந்த டைட்டில் யார் சொன்னாலும் நல்லா இல்லை என்றே சொல்லி கொண்டிருந்தாள். அப்போ ஸ்ரீதருடைய உதவியாளர் ஒருவர் ஒரு டைட்டில் எழுதி கொண்டு வந்து ஸ்ரீதரிடம் ரகசியமாக கொடுத்தார். ஸ்ரீதர் அதை படித்து பார்த்தார், அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே சிவாஜிட்ட அந்த டைட்டில் கொண்டு போய் காமிச்சார். சிவாஜியும் அந்த டைட்டில் ரொம்ப நல்லா இருக்குன்னார். அதற்கு பின்னாலே தான் அந்த படத்தினுடைய டைட்டிலை அறிவித்தார் ஸ்ரீதர். அதுதான் ஊட்டி வரை உறவு. அந்த டைட்டிலை சொன்னவர் யார் தெரியுமா? அப்போது ஸ்ரீதரிடம் உதவியாக இருந்த பாஸ்கர் என்ற இயக்குனர். ஊட்டி வரை உறவு என்ற அந்த படத்துக்கு அழகான ஒரு பெயரை சுட்டிய அந்த இயக்குனர் தான் ரஜினிகாந்த் முதலாக கதாநாயகனாக நடித்த பைரவி திரைப்படத்தை இயக்கியவர். அதற்கு பின்னாலே தண்டிக்கப்பட்ட நாயகங்கள் உட்பட சிவகுமார் கதாநாயகன் நடித்த பல வெற்றி படங்களை கொடுத்தவர் பாஸ்கர். இப்போ படத்தினுடைய டைட்டில் ரெடி ஆயிடுச்சு, படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்கியது.
ஊட்டி வரைவு படத்தினுடைய பெரும்பகுதி படப்பிடிப்பை ஊட்டியிலேயே நடத்துவது என்று முடிவு செய்தார் ஸ்ரீதர். படத்தின் கதாநாயகனான சிவாஜி கணேசன், கதாநாயகியான கேஆர் விஜயா, பாலையா, வி.கே. ராமசாமி, நாகேஷ், முத்துராமன், எல்வி லட்சுமி போன்ற எல்லோரும் ஊட்டி வந்து விட்டார். ஆனால் படப்பிடிப்பு நடத்துவதற்கு முக்கியமாக ஒரு ஆள் வரணும்ல, அவர் மட்டும் வெளியிலேயே வரமாட்டேன் என்று அடம் பிடித்தார். அவர்தான் சூரியன். பல நட்சத்திரங்கிட்ட காட்சி வாங்கி ஊட்டிக்கு போயிருந்த நிலையில் தினமும் படப்பிடிப்பு நடத்த முடியாமல் தடுமாறினார் ஸ்ரீதர். ஏறக்குறைய 15 நாட்கள் வெளியே வராமல் சூரியன் அந்த படப்பிடிப்பு குழுவினரை சோதித்தான். ஸ்ரீதரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறதுனே புரியல. அவருக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அந்த படத்திலே 2வது கதாநாயகன் நடித்த எல்வி லட்சுமிக்கு அதுதான் கடைசி படம். இந்த படத்தை முடித்து விட்டு திருமணம் செய்து கொண்டு பிலிப்பைன்ஸில் போய் செட்டில் ஆகிறதா இருந்தார். என்னுடைய காட்சி தேதிகளை எல்லாம் வீணாக்காமல் கொஞ்சம் சீக்கிரமாக படப்பிடிப்பு முடித்து அனுப்பிச்சிருங்க, ஏன்னா எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு என்று சொல்லித்தான் அந்த படத்தில் நடிக்கவே ஒப்புக்கொண்டார் எல்வி லட்சுமி. இப்போ என்ன பண்ணுறதுனே புரியல ஸ்ரீதருக்கு. வேறு வழி இல்லாமல் எல்லோரும் சென்னை திரும்பினார். சில நாட்கள் இடைவெளிக்கு பின்னாலே எல்லா நட்சத்திரங்களும் காட்சி வாங்கி கொண்டு மீண்டும் படப்பிடிப்புக்காக ஊட்டிக்கு பயணமானார் ஸ்ரீதர். இந்த முறை அவர் ஊட்டிக்கு சென்றது செப்டம்பர் மாத இறுதியிலே. அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி என்று நடிகரும் சிவாஜி கணேசனுடைய பிறந்தநாள் என்பதால் அது அவருக்கே தெரியாமல் சர்ப்ரைஸாக மிகவும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று முடிவெடுத்தார் ஸ்ரீதர். 1967ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாள் என்று சிவாஜி கண் விழித்ததே இனிய நாதஸ்வர ஓசையை கேட்டுத்தான். இந்த அதிகாலையில் யார் நாதஸ்வரம் வாசிக்கிறாங்க என்ற ஆச்சரியத்துடன் சிவாஜி கதவை திறந்தபோது அங்கே ஷேக் சின்ன மௌலானா சிவாஜியுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்வதற்காக நாதஸ்வரம் வாசித்து கொண்டிருந்தார். அதை பார்த்த உடனே ஆனந்த அதிர்ச்சி அடைந்தார் சிவாஜி. அதற்கு பின்னாலே ஸ்ரீதர் உள்பட எல்லா படக்குழுவினரும் வந்து சிவாஜிக்கு தன்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். அந்த ஆண்டு பிறந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் சிவாஜியால் மறக்க முடியாத ஒரு பிறந்த தினமாக அந்த பிறந்த தினம் அமைந்தது. அதற்கு முக்கியமான காரணம் ஸ்ரீதர். சிவாஜிக்கே தெரியாமல் ரொம்ப பிரம்மாண்டமாக பல ஏற்பாடுகளை செய்திருந்தார் ஸ்ரீதர். அந்த படப்பிடிப்பில் ஏறக்குறைய 4 பாடல் காட்சிகளை படமாக்க வேண்டும் என்பது ஸ்ரீதருடைய திட்டமாக இருந்தது. ஆனால் முதல் நாளே மிகப்பெரிய சோதனை அவர் சந்திக்க வேண்டி வந்தது. பாடல் காட்சியை படமாக்குவதற்காக வர வேண்டிய நடன மாஸ்டரான தங்கப்பன் அன்றைக்கி மார்னிங் ஃப்ளைட்டில் வரல. ஏதோ முக்கியமான படப்பிடிப்பில் அவர் மாட்டிக்கிட்டார். அதனால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் மன்னிச்சுக்க சொன்னார், நாளை காலையில் வந்து சேர்ந்துடுறாராம் என்று ஸ்ரீதரிடம் தகவல் சொன்னார்கள். அன்றைக்கி பார்த்தா சூரியன் சன்லைட்டு அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. அந்த சன்லைட்டை வீணாக்க விரும்பாத ஸ்ரீதர் இந்த பாடல் காட்சியை தானே எடுப்பது என்று முடிவு செய்தார். நடன மாஸ்டர் இல்லாமல் எப்படி ஒரு பாட்டு எடுக்க போகிறார் என்று எல்லோரும் யோசித்து கொண்டிருந்த போது நடன மூமெண்ட்டுகளை தானே ஆடி காண்பித்து ஸ்ரீதர் அந்த பாடல் காட்சியை படமாக்கினார். அப்படி ஸ்ரீதருடைய நடன இயக்கத்திலே படமாக்கப்பட்ட பாடல் காட்சி தான் பூமாலையில் ஒரு மல்லிகை என்ற பாடல் காட்சி. ஊட்டி வரைவு படத்தினுடைய படப்பிடிப்பு முடிவடைந்து அந்த படத்தை தீபாவளிக்கு திரைக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஸ்ரீதர் மும்முரமாக பணியாற்றி கொண்டிருந்த போது ஒரு நாள் சித்ராலயா கோபுவை அழைத்தார் சிவாஜி. ஏசி திருலோச்சந்தி இருமலர் படத்தையும் இதே தீபாவளிக்கு தான் கொண்டு வரணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உனக்கு நல்லா தெரியும், அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம். அந்த படத்துலேயே நானும் கேஆர் விஜயாவும் தான் ஜோடியாக நடிச்சிருக்கோம். ஸ்ரீதருடைய படம் கலர் படம். இதுக்கு முன்னாடி அந்த படம் வந்து நான் நிச்சயமாக அந்த படம் அடிபட்டு போவோம். அதனால் நீ தான் ஸ்ரீதர்கிட்ட சொல்லி எப்படியாவது இந்த ஊட்டி வரைவு படத்தினுடைய வெளியிட்ட கொஞ்சம் தள்ளி போட சொல்லணும் என்று கோபுவிடம் கேட்டுக்கொண்டார் சிவாஜி. கோபுவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நல்லா ஒரு விஷயம் தெரியும். என்னன்னா, ஸ்ரீதர் ஒரு முடிவு எடுத்துட்டார்னா அதை மாற்ற மாட்டார் என்பது தான். அதை சிவாஜிக்கிட்டே எடுத்து சொன்னார் கோபு. நிச்சயமாக ஸ்ரீதர் தன்னுடைய முடிவை அவ்வளோ சீக்கிரத்தில் மாற்றிக்க மாட்டார்னு நான் சொன்னால் கூட அந்த முயற்சி பலனளிக்காது என்று. இருந்தாலும் நீ எதுக்கும் போய் அவர்கிட்ட பேசிப்பார் என்று கோபுவிடம் சொன்னார் சிவாஜி. சிவாஜியுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு சிவாஜி என்ன சொன்னாரோ அதை அப்படியே ஸ்ரீதர்கிட்ட எடுத்து சொன்னார் கோபு. ஆனால் ஸ்ரீதர் அதெல்லாம் கேட்குறதா இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் தீபாவளிக்கு ஊட்டி வரைவு படத்தை கொண்டு வருவது என்று ஏற்கனவே முடிவெடுத்துட்டார். இப்படி ஊட்டி வரைவு படத்தினுடைய வெளியீட்டை தள்ளி போட சிவாஜி கணேசன் முயற்சி செய்து கொண்டிருந்த தருணத்தில் சிவாஜியுடைய தம்பியான வி.சி. சண்முகம் இருமலர் படத்தினுடைய வெளியீட்டை தள்ளி போட ஏசி திருலோச்சனிடம் பேசி கொண்டிருந்தார். எதுக்குங்க ஊட்டி வரைவு படம் வரும்போது நீங்கள் அதுக்கு கூட ரிலீஸ் பண்ணோம், நம்ம படத்தை ஒரு 15 நாள் தள்ளிக்குங்க, 2 படமும் சூப்பராக ஓடும் என்று ஏசி திருலோச்சந்திரம் எவ்வளவோ சொல்லி பார்த்தார் வி.சி. சண்முகம். ஆனால் ஏசி திருலோச்சந்திரம் கேட்பதாக இல்லை. நான் இந்த படத்தை தீபாவளி கொண்டு வரதுன்னு எப்போவோ முடிவு பண்ணிட்டேன், அதனால் என்ன 2 படம் வரட்டுமே, 2 படம் நல்லா ஒன்று உங்களுக்கு நல்லது தானே என்றார் ஏசி திருலோச்சன். இப்படி அண்ணனும் தம்பியை மாறி மாறி முயற்சித்து முடியாமல் போகவே இந்த ஊட்டி வரைவு திரைப்படம் இருமலர் திரைப்படம் அதே நவம்பர் 1ஆம் தேதி என்று 1967ஆம் ஆண்டிலே வெளியாகியது. வெளியான அந்த 2 படங்களிலே ஒரு படம் கருப்பு வெள்ளை படம், இன்னொரு படம் வண்ணப்படம். அப்படி இருந்த போதும் 2 படங்களுமே மிகப்பெரிய வெற்றியை குவித்தன. சிவாஜியை பொறுத்த வரைக்கும் பல தீபாவளிகளிலே இந்த அதிசயம் நடந்திருக்கிறது.
இதே மாதிரி தான் ஒரு தீபாவளி அன்று எங்கிருந்தோ வந்தாலும் சொர்க்கமும் வழியாகுது. அந்த இரு படங்களும் கூட மிகப்பெரிய வெற்றி பெற்றன. ஊட்டி உறவு படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வெற்றிக்கு பின்னாலே ஒரு சிறு சங்கடத்தை ஸ்ரீதர் அனுபவிக்க வேண்டி வந்தது. சிவாஜி கதாநாயகனாக நடித்த ராஜா, கலாட்டா கல்யாணம், சுமதியின் சுந்தரி, வாழ்க்கை போன்ற பல வெற்றி படங்களை இயக்கிய சி.பி. ராஜேந்திரன் ஸ்ரீதருடைய ஒன்று விட்ட தம்பி. இந்த ஊட்டி உறவு படத்தினுடைய படப்பிடிப்பு முடிவடைகின்ற கட்டத்தில் நெருங்கி கொண்டிருந்த போது சி.பி. ராஜேந்திரனுடைய திருமணம் நிச்சயமாகியது. அந்த திருமண செலவுக்கு பணத்துக்கு என்ன பண்ணுறது என்று ஸ்ரீதர் யோசித்து கொண்டிருந்த போது ஈவி ராஜன் என்ற தயாரிப்பாளர் ஊட்டி உறவு திரைப்படத்தை இந்தியிலே படமாக்குகின்ற உரிமையை ஸ்ரீதரிடம் வந்து கேட்டார். இந்த திருமண செலவுக்கு பணம் கிடைக்குமே என்ற நோக்கத்தில் உடனடியாக அந்த உரிமைகளை ஈவி ராஜனுக்கு விற்றார் ஸ்ரீதர். ஊட்டி உறவு படத்தை இந்தியிலே தயாரிக்கின்ற உரிமைகளை ஈவி ராஜனுக்கு ஸ்ரீதர் கொடுத்த சில நாட்களிலேயே தயாரிப்பாளர் கோவை செயலிடமிருந்து ஸ்ரீதருக்கு ஒரு நோட்டீஸ் வந்தது. ஊட்டி உறவு படத்தை பொறுத்தவரைக்கும் அது என்னுடைய படம், அந்த படத்துடைய கதையை பற்றி உங்களுக்கு எனக்கு எந்த அக்ரிமெண்ட் இல்லாத போது அந்த படத்துடைய கதை உரிமை தயாரிப்பாளரையே சாரும். அப்படி இருக்கும்போது என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் ஈவி ராஜனுக்கு அந்த படத்தின் உரிமைகளை விற்றது தவறு என்று குற்றம் சாட்டி ஒரு நோட்டீஸை அனுப்பியிருந்தார் கோவை செயல். அதை பார்த்தவுடனே மிகுந்த சங்கடத்துக்கு ஆளானார் ஸ்ரீதர். ஏன்னா கோவை செயலை பொறுத்தவரைக்கும் அவருடைய மிக நெருங்கிய நண்பர் அவர். அதனால தான் எந்த ஒப்பந்தமும் இல்லாமல் அந்த படத்தை இயக்கி அவர் முடித்தார். அப்படி இருக்கும்போது தன்னை புரிஞ்சிக்காமல் கோவை செயலன் இப்படி ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாரு என்று மிகப்பெரிய சங்கடத்துக்கு ஆளானார் ஸ்ரீதர். ஊட்டி உறவு படத்தினுடைய இந்தி பட உரிமைகளை ஸ்ரீதர் விற்றது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடந்தபோது அந்த வழக்கின் தீர்ப்பு ஸ்ரீதருக்கு சாதகமாகவே அமைந்தது. இதில் மிகப்பெரிய வேடிக்கை என்னென்னா, கதையின் உரிமைகளை விற்றது தவறு அப்படின்னு கோவை செயலன் ஸ்ரீதருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்த நிலையிலும் அந்த வழக்கை நீதிமன்றத்திலே ஸ்ரீதர் சந்தித்தார் என்ற போதிலும் கோவை செயலுக்கும் ஸ்ரீதருக்கும் இடையே இருந்த நட்பு இருக்குல்ல, அது 1% கூட பாதிக்கப்படவில்லை என்பதுதான். அப்படிப்பட்ட ஒரு அழுத்தமான நட்பு அவள் இருவருக்கும் இடையே இருந்தது.